ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த மரத்துக்கு வந்து இளநீ குடிக்க போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதுதான் எங்கள் வீடு. அங்கிருந்து அது வந்து எங்கள் மரம் தான். அங்கே வந்து இளநீ குடிக்க போயிட்டுருக்கோம். வாங்க, இளநீ யார் வெட்டி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், அந்த பெரிய மனுஷன். சரி வாங்க, நம்ம எங்கே வெட்டி தரானா இல்லை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க. அவளுக்கு வலிக்காதா? என்னது இது? சி ஆடா, வெயிலில் கண்ணே தெரிய மாட்டேங்குதுப்பா. வெயில் அவளுக்கு இல்லை, ஆனாலும் வந்துட்டு மூடி மூடி திறக்குதாங்கட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம்ல. இவ்வளோ தூரம் யார் வந்து நட்டு வைக்க சொன்னாங்கன்னு தெரியல. உங்கள் தாத்தாவா? யார் நட்டு வச்சாங்க? உங்கள் தாத்தாவா? உங்கள் அம்மாவா? எங்கள் தாத்தா எங்கே நட்டு வச்சாரு? எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா தானா? உங்கள் அம்மா நட்டு வச்சா அவ்வளோ பெருசாகிடுச்சு. 50 வருஷம் இருக்குமா? இல்லையே. இல்லை 40 வருஷம். 40 வருஷம் இருக்கும். பரவாயில்ல. இவங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நட்டு வச்சுருக்காங்க. உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவும் நினைக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேர் தான். இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே எங்கள் மரம் தான். இதில் வந்து எதில் ஏறி இளநீ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. எனக்கு வேறு பயமாக இருந்துச்சு, அவன் சின்ன பையன் எப்படி ஏறுவான்னு சொல்லிட்டு. அவன் ஏறி ப்ராக்டிஸ் தான். எப்போவுமே நாங்கள் போனால் அவன் தான் ஏறி எங்களுக்கு இளநீ எடுத்து கொடுப்பான். இதில் வந்து நிறைய எங்கே இருக்குது இளநீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு ஒரு மரத்தில் ஃபைனலாக முடிவு பண்ணிவிட்டு ஏறிட்டாங்க. பக்கத்தில் இருக்க அந்த செடி முள் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வெட்டிட்டு தான் ஏறணும். ஏன்னா அதில் வந்து தேங்காயெலாம் விழுந்துடுது. தேங்காய் விழுந்துட்டு அதில் போயிட்டு எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. கை காலெல்லாம் முள் கிழிச்சிக்குது. கொஞ்சமாக வெட்டிட்டு அவன் வந்து ஏறிட்டான். கடற்கடன்னு எப்படி ஏறுறான் பாருங்கள். எனக்கு பயமாக இருந்துச்சு அவன் ஏறுறதை கற்றுக்கிட்டான். அவன் சூர்யா ஏறுவான் நல்லா. ஒன்றும் தெரில இருட்டில். கடகடன் ஏறி எங்கே போய் நிற்கிறான் பாருங்கள். உச்சியில் போய் நிற்கிறான். எனக்கே பயமாயிடுச்சு பார்த்தோன்னே. அவன் அப்படியே கையாலே வந்து கீழே தள்ளி தள்ளி விட்டான் இளநீ. அதுக்குள்ளே வந்துட்டு எல்லோரும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மூத்தார் பையன்தான். அவன் வந்துட்டு தள்ளி தள்ளி விட இவன் வந்துட்டு வெட்டி வெட்டி கொடுக்க அப்படியே ஒரு ரவுண்டு வந்து போச்சு எல்லாருக்குமே. இது எல்லாமே எங்களோட தோட்டம் தான். தோட்டத்தில் எதுவுமே வந்து பயிர் வந்து வைக்கல, அப்படியே தான் இருக்குது. இனிமேல் தான் வைப்பாங்க. இது இளநீ இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக அங்கே எங்கள் வீட்டிலேருந்து இது வரைக்கும் எங்களோடது தான். ஐ மீன் எங்களோடதுன்னா எங்கள் மாமியார் அவங்களோடது. ஸோ எங்களோடது இது. இங்கே பாருங்கள், இளநியை கொடுத்தா இளநீ எப்படி இவெல்லாம் பந்தாடி விளையாடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. தலையில் தொப்புன்னு தேங்காய் போட போகிறாங்க. நல்லாக்கா? ஹலோ ஹலோ. தேங்காய் தண்ணி குடிக்கிறது ஒருத்தர். வழுக்க சாப்பிடுறீங்க? என்னது இது? செம்ம டேஸ்ட்டு. தண்ணியை விட எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தண்ணியை கூட எனக்கு பிடிக்காது. சொண்டா வச்சு கட் பண்ணாலும் கரெக்ட். இந்த தேங்காவை எல்லாம் முத்த விட்டு தேங்காய் எண்ணெயாக வந்து ஆட்டி எடுத்துப்பாங்க. நாங்கள் போனோம்னா ஒரு மரம் 2 மரத்தோட தேங்காய் வந்து காலி ஆகிடும்.
எப்போவுமே அப்படி தான், நாங்கள் போனோம்னா இளநீ வந்து குடிக்காமல் வரவே மாட்டோம். ஏன்னா இளநீ வந்து இங்கெல்லாம் கிடைக்கும், பட் கிடைச்சாலும் டேஸ்ட்டாகவும் இருக்காது. இது நம்ம மரத்தோட இளநீ, எவ்வளோ நாளும் குடிக்கலாம். இங்கே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா 1 2 அப்படியாவது எப்போவாச்சும் ரேர் தான். அதனால வந்து நாங்கள் அங்கே போயிட்டு தேவையானது அளவுக்கு நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். எப்படியே 1 மரம் 2 மரம் காலி ஆகிடும் நாங்கள் போனோம்னாலே. ஒன்று கூட கொடுக்கவே இல்லை எனக்கு. நீங்கள் போடுற பொருளே அது உடஞ்சிரும் போல. ஒரு மரத்தோட இளநீ எல்லாமே கீழே தள்ளி விட்டுட்டு அவனும் இறங்கிட்டு ஆளாளுக்கு வந்து ஒருத்தவங்க அருவா வச்சுக்கிட்டு இளநீ வெட்டி கொடுத்துருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. நீங்களும் இந்த மாதிரிலாம் போயிட்டு இளநீ குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் ரெகுலர். பாய். என்னம்மா அங்கே மேலே உட்காந்துட்டாங்களா? சரி சூர்யா தான் ஃபாஸ்ட்டாக வெட்டுறான். போட்டி இளநீ வெட்டுறதுல போட்டி. அப்படியே பார்த்துப்பா, கையை வெட்டிக்காத. போல வாங்க. 500 ரூபாய்க்கா? மிச்சமே சாப்பிட்டு போங்க. ஒரு எள்ளி என்ன விலை? ஒரு எள்ளி கண்டிப்பாக இது மாதிரி நிறைய தண்ணி